வெல்கம் டு காலேவோ. ஸோ இந்த எபிசோட் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் சீரீஸில் வந்து நம்ம வந்து ஒரு அரேயோட சம் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் அண்ட் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு இன்டீஜர் அரேவை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன நம்ம க்வெஸ்டின் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் இருக்க எல்லாரோட ஹைட்டை வந்து நம்மளுக்கு ஒரு அரேயாக வந்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து யூசர்ட்டேருந்து இன்புட்டாக வாங்குகிறோம். ஓகே, ஸோ வாங்கி அங்கே இருக்கிற கிளாஸோட ஆவரேஜ் ஹைட் அண்ட் சம் ஆஃப் தி ஹைட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து நம்மளோட கொஸ்டின். ஓகே, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எல்லா வேரியபிள்ஸ் தேவை, அதை எப்படிலாம் டிக்ளேர் பண்ணணுங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து யூசர்கிட்டேருந்து அந்த அரே இன்புட்டாக வாங்கணும், ரைட்டா? ஸோ யூசர்கிட்டேருந்து ஒவ்வொருத்தரோட ஹைட்டையும் வாங்கி அதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசியில் நம்ம வந்து சம் கண்டுபிடிச்சி அதை வந்து ஆவரேஜாக வந்து மாற்றி பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ப்ராசஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு அரேயை வந்து டிக்ளேர் பண்ணணும், ரைட்டா? ஸோ அரே டிக்ளேர் பண்ணதுக்கு அது இன்டீஜர் ஸ்டோர் பண்ண போது முதலே சொல்லிட்டோம். ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சுக்கிறேன், ஏன்னா அது ஹைட்டை தான் ஸ்டோர் பண்ண போகுது. அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ஹைட் அப்படிங்கிறது 50 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இன்னொன்று தேவை. என்னென்னா, எத்தனை பேர் வந்து அந்த கிளாஸில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த நம்பர் தேவை. ஸோ அதை நான் n அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 2 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஹைட்ஸ் ஆஃப் 50 அண்ட் n. ஹைட்ஸ் ஆஃப் 50ங்கிறது ஒரு அரே, nங்கிறது ஒரு இன்டீஜர். ஓகே, இப்போ இந்த 2 வேரியபிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 50 சைஸ்ட் அரே வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் 3 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிளாஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட வேல்யூ 3 இருக்கும். சைஸ் 50 தான், ஆனால் நம்ம யூஸ் பண்ண போகிறது அந்த 3 எலமெண்ட்ஸ்க்கான சைஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய சைஸை வந்து நம்ம இன்புட்டாக வந்து கொடுத்துப்போம். அரேயை டிக்ளேர் பண்ணுறப்ப சைஸ் வந்து பெருசாக கொடுத்துப்போம். யூஸ் பண்ணுறதுக்கு கம்மியாக இருக்க எவ்வளோனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்க ஸ்பேஸ் வேஸ்ட்டாக போகுமே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆமாம், வேஸ்ட்டாக தான் போகும். பட் அரேஸில் வந்து நம்மளுக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா ஃபிக்ஸட் சைஸ் தான் இது. இதுக்கப்புறம் வந்து நம்ம மாற்ற மாட்டோம். டிக்ளேர் பண்ணப்போ இந்த சைஸ் கொடுத்தோன்னா அதுதான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து கம்மியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கூட்டிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 பேருக்கு மட்டும் ஹைட்ஸ் வச்சுட்டு அப்புறம் 6வது ஒருத்தர் ஆட் பண்ணுறோன்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. ஸோ அதனால் நம்ம பெரிய நம்பராக கொடுத்துட்டு முதல் 5 அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த அரேஸ்க்காக நம்ம டிக்ளேர் பண்ணப்போ நம்ம சைஸ் வந்து இருக்குல்லையே பெருசாக வந்து கொடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இது தேவையானதை வந்து இன்புட்ஸாக வாங்கலாம். ஸோ printf நான் என்ன கொடுக்குறேன்னா, n வந்து இன்புட்டாக வாங்குறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ enter the number of elements. சரி, எலமெண்ட்ஸ்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த கேஸில் ஸ்பெசிஃபிக்காக வரணும். பரவாயில்ல, இருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர். ஓகே, ஸ்கேனப்பில் இது இன்டீஜர்னால %d அப்படிங்கிறத கொடுக்குறோம், %n. ஓகே, ஸோ என்னோட மெமரி அட்ரஸில் போய் என்ன இன்டீஜர் இன்புட்டாக வாங்குதோ அதை அப்படியே வந்து ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் அந்த அரேயில் ஸ்டோர் பண்ண போகிறோங்கிறத யூசர்லேருந்து வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வந்து யூசர்லேருந்து இன்புட்டாக வாங்கணும். அதுக்கு வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ 5 எலமெண்ட் வாங்க போகிறோம்னா 5 தடவை இப்போ ஸ்கேன் கொடுக்கும். அப்படி கொடுக்க வேணாங்கிறனால ஒரே ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் பண்ணதுக்கு நம்ம லூப் யூஸ் பண்ணுறோம், ரைட்டா? ஸோ int i is equal to 0லேருந்து i is less than n வரைக்கும் போகிறோம். i++ பண்ணிக்கிட்டே இப்போ ஐயை டிக்ளேர் பண்ணல, ஸோ அது வந்து எரர் காமிக்கும். நம்ம ஐ இங்கே டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஃபார் லூப்பை இப்போ வந்து கொடுத்தாச்சு. இதில் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு printf கொடுக்கும். ஸோ printf என்ன வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் எலமெண்ட்னு வச்சுக்கலாமா? ஸோ எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு %d போடுறேன். இங்கே வந்து அது எத்தனாவது எலமெண்ட், இப்போ 0th எலமெண்ட்னால் வந்து i அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலமெண்ட் 0 அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதுக்கப்புறம் scanf வச்சு நம்ம அதை இன்புட்டாக வாங்கிக்கிறோம். ஸோ scanf இங்கே கொடுக்குறது %d, இதுவும் ஒரு இன்டீஜர் தான், ரைட்டா? ஸோ scanf ஸ்பெல்லிங் தப்பாச்சுன்னா ஓகே. ஸோ இதுவும் ஒரு இன்டீஜர் தான், போட்டு %, இங்கே வந்து heights of i அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த எலமெண்ட்டோட லொக்கேஷனுக்கு போய் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஃபார் லூப் ஹோலாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கே எத்தனை எலமெண்ட்ஸும் கொடுத்தோமோ அத்தனை தடவை இந்த லூப் ரன் ஆகும். ஸோ அத்தனை தடவை எலமெண்ட்ஸை வந்து இன்புட்டாக வாங்கி இந்த அரேயில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்புட்டை வாங்குகிறோம் அந்த கிளாஸ் ரூமில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஓகே, ஸோ இந்த இன்புட் வாங்குறப்பவே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த சம்மை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நான் சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த சம் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டீஜராக இருக்குது. ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் நம்மளோட ஹைட்ஸ் ஆஃப் i.
ஓகேயா? ஸோ இப்போ இந்த ஹைட்ஸ் ஆஃப் ஐ அப்படிங்கிறது தான் வந்து அந்த எலமெண்ட்டோட வேல்யூ. அதை வந்து நம்ம சம்மில் ஆட் பண்ணிகிட்டே வரும். இனிஷியலாக சம்மோட வேல்யூ வந்து நம்ம 0ன்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இல்லைன்னா கார்பேஜ் வேல்யூ வந்து நம்ம பழைய கம்பேரிஸ்லாம் ஸ்டோர் ஆகின்னு பார்த்துருப்போம். ஸோ அதனால் இங்கே ப்ளஸ் ஈக்குவல்ட்டும் போகிறப்போ ஒரு கார்பேஜ் வேல்யூவோடு இங்கே எல்லாம் அலைட் வந்திருக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து தப்பாக வரும். ஓகே? ஸோ அதனால் இனிஷியலாக சம்மோட வேல்யூ 0வாக இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். அது மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ இந்த ஃபார் லூப் முடிஞ்சோடனே நம்மக்கிட்ட இந்த அரே இருக்கும். இந்த அரேயில் வந்து ஹைட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். ஓகே? ஸோ நம்ம சம்மையும் வந்து இதே லூப்பில் பண்ணிட்டோம். இந்த சம்மை வந்து நீங்கள் அடுத்து இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு ஃபார் லூப் போட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டை அக்சஸ் பண்ணி கூட சம் பண்ணலாம். எதுக்கு தேவையில்லாமல் இன்னொரு ஃபார் லூப்னு சொல்லிட்டு நான் இங்கேயே வந்து போட்டேன். ஓகே? ஸோ இதுதான் வந்து சம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த சம்மை பிரிண்ட் பண்ணோம். அதோட சேர்த்து ஆவரேஜை பிரிண்ட் பண்ண சொன்னேன். ஆவரேஜ்னால் என்ன, இந்த சம் டிவைடட் பை n. ஓகே? நம்ம சும்மா சம் டிவைடட் பை n போட்டோன்னா ஒரு பிரச்சனை வரும். என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து சம்மை பிரிண்ட் பண்ணிடலாம். அதில் எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை. ஸோ சம் அப்படின்னு போட்டுட்டு ஒரு %d போடும். வெளியில் வந்து சம்மை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இதில் எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை. இந்த ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுல தான் ஒரு சின்ன இது இருக்குது. ஆவரேஜ் அப்படின்னு போடுறோம். ஸோ இங்கே வந்து ஆவரேஜ் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்டில் இருக்கும். ரைட்டா? ஸோ டெசிமலில் வரனால %f கொடுக்குறேன். இங்கே வந்து நம்ம சும்மா சம் டிவைடட் பை n அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும். என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட ஹைட்டோட சம் வந்து 5 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ 5 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். இங்கே 5ங்கிற இந்த சம்மும் இன்டீஜர், nங்கிற இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அதுவும் வந்து ஒரு இன்டீஜர். ஸோ 2 இன்டீஜரை வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஒரு ரிசல்டன்ட் வேல்யூவும் வந்து ஒரு இன்டீஜராகவே தான் அது நம்மளுக்கு தரும். ஸோ 5 டிவைடட் பை 2 ஆன்சர் இன்டீஜரில் இருந்துச்சுன்னா என்ன வரும், நம்மளுக்கு வந்து 2.5 தான் ஒரிஜினல் ஆன்சர். ஆனால் 2.0 தான் கிடைக்கும். ரைட்டா? ஸோ அதனால இந்த 2.0 இருக்கு இல்லையா, %f-னால 2.0 வரும். சும்மா ஆனால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 2 கிடைக்கும். %f போடுறதுனால 2.000ன்னு சொல்லிட்டு அது பிரிண்ட் பண்ண போகுது. ஆனால் ஒரிஜினல் ஆன்சர் என்ன, ஆவரேஜ் வந்து 2.5. ரைட்டா? ஸோ அந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சம் அப்படிங்கிறத ஒரு ஃப்ளோட்டாக மாற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது ஃப்ளோட்டில் இருக்குது, இது இன்டீஜரில் இருக்குது. ஸோ ஃப்ளோட் தான் வந்து ஹையர் டேட்டா டைப். ஸோ இந்த இன்டீஜரை வந்து நம்ம டிவைட் பண்ண அப்புறம் ஆன்சர் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் தான் வரும். ஆனால் டிஃபால்ட்டாக நம்ம பார்த்தப்ப ரெண்டுமே இன்டீஜர்ஸ்லேருந்து ஆன்சரும் இன்டீஜரில் வரும். ஓகே? ஸோ அதனால் நம்ம இந்த சம்மை வந்து ஃப்ளோட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே? ஸோ அதுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக நான் இந்த மாதிரி கொடுத்து இந்த சம் அப்படிங்கிறத ஃப்ளோட்டாக மாற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் டிவைட் பண்ண சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராக்கெட் போட்டு இங்கே ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த சம் அப்படிங்கிற வேல்யூவை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேல்யூ வரும்ல, அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே? ஸோ நம்ம டேட்டாவை வந்து இன்னொரு டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு லாஜிக் தான் வந்து இது. ஸோ ப்ராக்கெட்குள்ளே அந்த டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணால் அந்த டேட்டா டைப்பாக மாறிடும். இன்டீஜரை நீங்கள் ஃப்ளோட்டாவோ இல்லை டபுளாவோ மாற்றலாம். ஓகே? அதே மாதிரி ஃப்ளோட்டை வந்து இன்டீஜராகவோ நம்ம டபுளையும் வந்து இன்டீஜராகவோ மாற்றலாம். ஓகே? ஸோ அதுதான் வந்து இந்த டேட்டா கன்வர்ஷனில் வந்து வர லாஜிக். ஸோ இப்போ இந்த சம் அதை வந்து நம்ம ஃப்ளோட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுறோம். நான் இப்போ இது மாற்றாமல் பண்ணி காமிக்கிறேன். அதனால என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே? ஸோ இது இப்போ கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ், நம்ம யூஸ்வலாக சம் டிவைட் பை n போட்டு முடிச்சிருவோம். ஸோ அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இப்போ ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்குமா, நம்ம வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ எலமெண்ட் 0 வந்து கேட்குது, இதுக்கு நான் 3 கொடுக்குறேன். எலமெண்ட் 1 கேட்குது, இதுக்கு நான் 2 கொடுக்குறேன். ஸோ சம் எத்தனை 5 அண்ட் ஆவரேஜ் வந்து 2.5 வரும். ஸோ சம் வந்து 5, ஆவரேஜ் வந்து 2.5 நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஓகே? ஸோ இப்போ அந்த ஃப்ளோட்டை வந்து எடுத்துகிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஆவரேஜ்க்கு இன்னொரு வேல்யூ வச்சுக்கிறேன். ஸோ அதையும் வந்து அதை நான் ஃப்ளோட்டாக வச்சுக்கணும் இல்லையா. ஸோ ஃப்ளோட் avg அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகே? ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், avg இஸ் ஈக்குவல் டு நம்மளோட சம் டிவைடட் பை n அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே? இங்கே வந்து நான் வந்து அந்த ஆவரேஜை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 5 டிவைடட் பை 2 பண்ணுறோம். ஸோ எலமெண்ட்ஸ் வந்து 2 தான். அண்ட் தேர்ட் எலமெண்ட் வந்து 3, ஐ மீன் லைக் 0th எலமெண்ட் வந்து 3 அண்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம் எப்பவும் போல் கரெக்டாக 5 வந்துடுச்சு. ஆனால் ஆவரேஜ் வந்து 2.5க்கு பதிலாக 2 தான் வந்து வருது. ரைட்டா? ஸோ அது ஏன் அப்படின்னா நான் இப்போ சொன்ன மாதிரி இங்கே சம் ஒரு இன்டீஜர், n ஒரு இன்டீஜர். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ரைட் ஆன்சரை எவாலுவேட் பண்ணிடும்.
ஸோ 5/2 வந்து ஆன்சரும் இன்டீஜராக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இது ரெண்டுமே இன்டீஜர்னால ஆன்சர் வந்து 2.0ன்னு சொல்லிட்டு 2ன்னு வந்துடும். அதை நம்ம ஆவரேஜ் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்னால 2.0000 மாற்றிடும். ஸோ இங்கே பிரிண்ட் பண்ணுற நமக்கு 2.000 தான் பிரிண்ட் ஆகுது, 2.5 வந்து பிரிண்ட் ஆகலை. ஓகே, ஸோ அதனால் எக்ஸ்பிளிசிட்டாக இந்த ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஓகே, ஸோ எலமெண்ட்ஸ் 2 இப்போ பார்த்தீங்கன்னா 2.5 வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து சம் அண்ட் ஆவரேஜ் ஆஃப் நம்மளோட n நம்பர்ஸ் அப்படிங்கிறதுக்கான ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஃபார் லூப்பை வச்சு அந்த இதுக்கு இன்புட் வாங்கியிருக்கோம், ஃபார் லூப் வச்சு சம்மையும் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த சம்மை வந்து டிவைட் பை n போட்டு ஆவரேஜையும் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் n நம்பர்ஸ், ஆவரேஜ் ஆஃப் n நம்பர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் முடிஞ்சுதா. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த எபிசோடில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமம் எலமெண்ட் என்ன நிறைய வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கோடை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்கலாம். Until then, bye bye.